பிஜிடிஆர்பி 2006-2007 கேட்கப்பட்ட வினாக்கள். A period showing no progress in your learning curve is termed as. கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாமையை காட்டும் காலகட்டம். ஆப்ஷன் ஏ எரர் பிழை, பி இன்கிபிஷன் தடை, சி பிளாட் பேக்கன், டி டெர்மினல் பாயிண்ட் முடிவுறும் பகுதி. சரியான விடை ஆப்ஷன் சி பிளாட். தேக்க நிலை, அது சியில் தமிழில் தேக்க நிலை. தேக்க நிலை ஏற்படும் போது தான் கற்றல் வளைகோடில் நிகழ்வு ஏற்படும். அதனால் நம்ம கற்றல் வளைகோடில் ஓஏ, ஏபி, பிசி, சிடி, டிஇ அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் பிசி என்பது தான் பிளாட்டு. பிளாட்டுன்றது என்ன அப்படின்னாக்கா தட்டையாக இருக்கிறது. அப்படின்னா கற்றல் நடைபெறாத நிகழ்வு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடும்போது மாணவர்களுடைய ஆர்வமின்மையாக இருக்கலாம், அல்லது மாணவர்களுக்கு நாட்டமின்மையாக இருக்கலாம், அல்லது பாடப்பொருளின் மீது புரிதல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பாடப்பொருளின் கடினத்தன்மையாக இருக்கலாம். அப்படிலாம் பூவர் டீச்சிங், ஆசிரியர் சைடில் பார்க்கும்போது சரியாக கற்பிக்கப்படாத போது மாணவர்களுக்கு பிளாட் ஏற்படலாம், தேக்க நிலை ஏற்படலாம். தமிழில் தேக்க நிலை. அப்போ ஓஏன்றது ஆரம்ப சுணக்கம், ஏபி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கற்றல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து பிசின்றது தேக்க நிலை. அதுக்கடுத்து சிடின்றது மீண்டும் கற்றல் உயரும். அந்த கற்றல் உயரும் போது டி வரை ஒரு உச்சநிலை, டெர்மினல் பாயிண்ட், இந்த லாஸ்ட்டாக முடிவுறும் பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. முடிவுறும் பகுதி டிஇ, ஆப்டிமம் லெவல்லிருந்து அடுத்து டிக்ளைன் ஃப்ரம் ஆப்டிமம், உயர் எல்லையிலிருந்து கீழே இறங்குதல். அடுத்ததாக இன்டெலிஜென்ஸ் தியரியில் குரூப் ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்டு பை. குரூப் ஃபேக்டர் தியரியை சொன்னது யார் அப்படின்னாக்கா தோஸ்டன் தான் குரூப் ஃபேக்டர் தியரி. இதுவே ஆப்ஷன் ஏவில் ஸ்பியர்மேன் கொடுத்துருக்கு. ஸ்பியர்மேன் 2 ஃபேக்டர் தியரி, இரு காரணி கோட்பாடு. தாண்டைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பல காரணி நுண்ணறிவு கோட்பாடு. ஹில்ஃபோர்டு ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் தியரி, அமைப்பு அல்லது கட்டமைப்பியல் நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு படிச்சிருப்போம். அதனால் குரூப் ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்டு பை தோஸ்டன். அடுத்து ஐக்யூ கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் த ஃபார்முலா. நுண்ணறிவு ஈவானது கணக்கிட உதவக்கூடிய சூத்திரம். ஆப்ஷன் ஏவில் மென்டல் ஏஜ் டிவைடட் பை கிரானிக்கல் ஏஜ் இன்ட்டு 100, மனவயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100. பியில் கிரனாலஜிக்கல் ஏஜ் மென்டல் ஏஜ் இன்ட்டு 100, கால வயது டிவைடட் பை மனவயது. ஆப்ஷன் சியில் மென்டல் ஏஜ் டிவைடட் பை கிரானிக்கல் ஏஜ், மனவயது டிவைடட் பை கால வயது. டியில் கிரானியலாஜிக்கல் ஏஜ் டிவைடட் பை மென்டல் ஏஜ், கால வயது டிவைடட் பை மனவயது. சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ சரியானது. சில சமயங்களில் பாருங்களேன், ஐக்யூ கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் த ஃபார்முலா அப்படின்னு கேட்டுட்டு மென்டல் ஏஜ் டிவைடட் பை கிரானிக்கல் ஏஜ் இன்ட்டு 100 +or-5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மனவயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100 +or-5 என்பது சரியானது. அடுத்ததாக which type of thinking is very essential for creativity? எவ்வகையான சிந்தனை உருவாக்குதலுக்கு மிகவும் தேவைப்படுகிறது? எவ்வகையான சிந்தனை உருவாக்குதலுக்கு மிகவும் தேவைப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பாசிட்டிவ் திங்கிங், உடன்பாட்டு சிந்தனை. பி கன்வர்ஜென்ட் திங்கிங், குவி சிந்தனை. சி ப்ராக்டிக்கல் திங்கிங், செய்முறை சிந்தனை. டி டைவர்ஜென்ட் திங்கிங், விரி சிந்தனை. சரியான விடை என்ன அப்படின்னா டி ஆப்ஷன், விரி சிந்தனை. சப்போஸ் நம்ம வினாவில் நுண்ணறிவை உருவாக்கக்கூடிய சிந்தனை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குவி சிந்தனை, கன்வர்ஜென்ட் திங்கிங். அப்போ ஏவும் சியும் சம்மதம் இல்லாமல் விடை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பியும் டியும் நெருங்கிய தொடர்புடையது. நுண்ணறிவுக்கு காரணம் கன்வர்ஜென்ட் திங்கிங், க்ரியேட்டிவிட்டிக்கு என்ன காரணம் அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங்.
அடுத்ததாக ராபர்ட் கேக்னே தியரி ஆஃப் ஹைரார்க்கியல் லேர்னிங் கன்சிஸ்ட் ஆஃப். ராபர்ட் கேக்னேவின் கற்றல் வகையின் படிநிலை கொள்கையை கொண்டிருப்பது. ஆப்ஷன் ஏவில் 7 டைப் ஆஃப் லேர்னிங் 7 வகை கற்றல்கள், பியில் 2 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் 2 வகை கற்றல்கள், சியில் 8 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் 8 வகையான கற்றல்கள், டியில் 10 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் 10 வகை கற்றல்கள். சரியான விடை ஆப்ஷன் சி 8 வகை கற்றல்கள். எக்ஸாம்பிள் அந்த 8 என்ன அப்படின்னா சிக்னல் லேர்னிங், எஸ்ஆர் லேர்னிங், செயின் லேர்னிங், வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங், டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங், கான்செப்ட் லேர்னிங், ரூல் லேர்னிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு 8 வரிசையாக ராபர்ட் கேக்னே குறிப்பிட்டிருப்பார். அதில் முதல் 4 நடத்தையியல் சார்ந்ததாகவும் அதற்கடுத்து 4 அறிவு புலத்தை சார்ந்ததாகவும் ராபர்ட் கேக்னே அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர் குறிப்பிட்டிருப்பார். அதற்கு அடுத்ததாக which article of the Constitution of India advocates free and compulsory education? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 354 பிரிவு 354, பி ஆர்டிகல் 45 பிரிவு 45, சி ஆர்டிகல் 30 பிரிவு 30, ஆப்ஷன் டி ஆர்டிகல் 31 பிரிவு 31. சரியான விடை என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் ஆர்டிகல் 45. தென் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் கேரக்டர் ஃபார்மேஷன் இன் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் டு. மாணவர்களுக்கு பண்பு வடிவமைத்தலில் மிகவும் ஆற்றல் வாழ்ந்த வழிமுறையாது. பண்பு வடிவமைத்தல் character formation. Option A advise the students frequently, B narrate about the lives of great men and women, C organize religious functions in the school, D make them sing songs. மாணவர்கள் அடிக்கடி அறிவுரை கூறுதல், மாமனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்தல், பள்ளிகளில் சமய சார்பான விழாக்களை நடத்துதல், டியில் அவர்களை பாடல்கள் பாட வைத்தல். சரியான ஆப்ஷன் பி சார். மாமனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கப்படும் போது மகாத்மா காந்தி, இல்லை ரவீந்திரநாத் தாகூர், ஜே கிருஷ்ணமூர்த்தி, அரவிந்தர், காந்திஜி போன்ற தத்துவ ஞானிகளை பற்றி வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கப்படும் போது ஏபிஜே அப்துல் கலாம் கட்டாயம் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா மாணவர்களிடையே சிறந்த பண்பை உருவாக்க முடியும் என்று குறிப்பிடப்படுது. அடுத்ததாக a loud explosion is heard as you are teaching the class. What would you do? நீங்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கையில் பலத்த வெடியோசை கேட்கிறது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆப்ஷன் ஏ ஸ்டே இன் த கிளாஸ் அண்ட் சென்ட் த கிளாஸ் லீடர் டு ஃபைண்ட் த டீடைல்ஸ். வகுப்பறையில் இருந்து கொண்டு மாணாக்கர் தலைவனை வெளியே நடப்பதை அறிந்து வா என்று அனுப்புவார். பி வாக் அவுட் ஆஃப் கிளாஸ் டு நோ டீடைல்ஸ். வகுப்பிலிருந்து வெளியே வந்து நடப்பதை அறிவீர்கள். சி ரன் டு நெய்போரிங் கிளாஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். தகவலறிய பக்கத்து வகுப்புக்கு ஓடுவீர்கள். டி அட்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் அவே ஃப்ரம் த கிளாஸ் இன் எ ஆர்டர்லி மேனர். மாணவர்களை இயல்பாகவே வகுப்பிலிருந்து வெளியேற சொல்வீர்களா? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்டே இன் த கிளாஸ் அண்ட் சென்ட் த கிளாஸ் லீடர் டு ஃபைண்ட் த டீடைல்ஸ். வகுப்பறையில் இருந்து கொண்டு மாணாக்கர் தலைவனை வெளியே நடப்பதை அறிந்து வா என்று அனுப்புவது சரியான விடை. தென் தி ஏஜென்சி which helps to improve the quality of school education at state level is. இங்கே என்னென்னா கேட்கும்போதே மாநில அளவில் பள்ளிக்கல்வியின் தரத்தை உயர்த்த உதவும் அமைப்பு. ஆப்ஷன் ஏ என்சிஇஆர்டி, பி என்சிடிஇ, சி எஸ்இஆர்டி, டி டிடிஇ.
சரியான விடை என்ன சார் அப்படின்னா சி ஆப்ஷன் சார். SCERT, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். சப்போஸ் இதுவே சென்ட்ரல் லெவல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தி ஏஜென்சி விச் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அட் சென்ட்ரல் லெவல் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ சரியானது சார். NCERT. இதுவே நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றதை எடுத்துகிட்டு டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா தி ஏஜென்சி விச் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அட் ஸ்டேட் அண்ட் சென்டர் லெவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா NCTE சரியானது சார். தென் எஜுகேஷன் லீட்ஸ் டு த மாடிஃபிகேஷன் ஆஃப் டேஷ். டேஷ் மாற்றி அமைக்க கல்வி உதவுகிறது. ஆப்ஷன் ஏ ஆட்டிடியூட் மனப்பான்மை, ஆப்ஷன் பி பிஹேவியர் நடத்தை, ஆப்ஷன் சி லைஃப் வாழ்க்கை, ஆப்ஷன் டி இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு. சரியான விடை பிஹேவியர். எஜுகேஷன் லீட்ஸ் டு மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர். அந்த டேஷில் பிஹேவியர் என்பது நடத்தை என்பது சரியானது.